எனக்கு கண்டினியூஸாக காஃப் இருக்குது மேடம், எப்படி சரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேட்குறாங்க. அதாவது காஃப் வந்து எப்படி க்யூர் பண்ணலாம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு நம்ம காஃபு எதனால் வருது அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை நம்ம எப்படிலாம் இரிட்டேட் பண்ணுறோம், எப்படிலாம் அதை அஃபெக்ட் பண்ணுறோம் அப்படின்றத முதல்ல தெரிஞ்சுக்கோங்க. அதாவது நம்மளோட லங்ஸ் ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஆர்கான். அதில் நம்மளுக்கு என்ன நடக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளோட பிளட் எக்ஸ்சேஞ்ச், பிளட்டில் இருக்கக்கூடிய ஆக்சிஜனும் கார்பன் டை ஆக்சைடும் எக்ஸ்சேஞ்ச் ஆகுதுங்க. இதுதான் அதில் நடக்கக்கூடிய ஒரு மெயினான ஃபங்க்ஷன். நம்ம மூச்சு விடுறோம் இல்லைங்களா, ஒரு மூச்சு விடும்போது ஆக்சிஜன் உள்ளே போய் நம்ம மூச்சை ரிட்டர்ன் எக்ஸ்கிரேட் பண்ணும்போது அதில் இருக்க தேவையில்லாத கார்பன் டை ஆக்சைடை வெளியே ஏற்றுறோம். இதுதான் மெயினான ஃபங்க்ஷன் நம்ம பண்ணுறதுல. அப்போ நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா, ஸ்மோக் பண்ணும்போதோ இது பண்ணும்போதோ நம்ம அந்த உள்ளே எக்ஸ்கிரேட் பண்ணக்கூடிய அந்த இதுலேயே நம்மளுக்கு என்ன ஆகுதுன்னா, அது அந்த தேவையில்லாத அந்த சிகரெட்டில் இருக்கக்கூடிய அந்த கண்டென்ட்டாக உள்ளே போய் என்ன ஆகுதுன்னா, நம்மளுக்கு ஃபுல்லாக நம்மளோட லங்ஸில் டெபாசிட் ஆகுங்க. அந்த இது எக்ஸ்சேஞ்ச் ஆகிற இடத்துக்கு பேர் ஆல்வியோலின்னு சொல்லுவாங்க. அப்புறம் அந்த டியூபுக்கு பேர் பிராங்கியோல்ஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் இருக்கும் நம்ம லங்ஸோட ஸ்ட்ரக்சர். ரொம்ப ரொம்ப சாஃப்டான ஒரு டிஷ்யூங்க. இப்போ இதில் எப்படி நம்மளுக்கு காஃப் வருது, எதனாலலாம் காஃப் வருது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க போகிறது வெட் காஃப்ங்க. 2 விதமான காஃப் இருக்குது. ஒன்று வெட் காஃப், இன்னொன்று ட்ரை காஃப். வெட் காஃப் என்ன ஆகும் அப்படின்னா, நம்மளுக்கு தேவையில்லாத உடம்புக்குள்ளே போன ஒரு மைக்ரோ ஆர்கானிசத்தை வெளியேற்றுது மியூக்கஸ் வழியாக. ஓகேங்களா, வழியாக நம்மளுக்கு வெளியேற்றுறது. இது நல்லதா அப்படின்னா, இது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீங்கள் அந்த மியூக்கஸை வெளியேற்றிட்டிங்கன்னா அது நார்மலாகவே க்யூர் ஆகிடுங்க இந்த இருமல். இது ஒரு விதமான டைப்பு. அடுத்து பார்த்தீங்கன்னா இருக்கிறது ட்ரை காஃப், ரொம்ப வறட்டு இருமலாக இருக்கிறது. இது எதனால வரும்? ஃபர்ஸ்ட் ரீசன் டஸ்ட் அலர்ஜி. அப்புறம் நம்மளுக்கு தேவையில்லாத புகையை சுவாசிக்கிறது, அதனாலையும் வரலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்மோக்கிங் மெயினானது. ஓகேங்களா, இதனாலையும் நம்மளுக்கு வரலாம். சம் மாதிரி இன்ஃபெக்ஷனாலையும் வரலாம். இதெல்லாம் தான் ரீசன் எதுக்குன்னா ட்ரை காஃப்க்கு. ஓகேங்களா, நம்மளுக்கு த்ராட் இரிட்டேட் ஆயிடுச்சுனாலே நம்மளுக்கு ட்ரை காஃப் அப்படிங்கிறது ஆரம்பிச்சிடும். ஓகேங்களா, இப்போ நம்மளுக்கு காஃபுக்கு என்னென்னலாம் பண்ணலாம் வீட்டில் அப்படின்றத பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மெயினானது ஹனி. ஓகேங்களா, ஹனி என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நம்மளுக்கு தொண்டையில் அந்த இரிட்டேஷனை கொஞ்சம் நம்மளுக்கு ஒரு லேயர் மாதிரி செயல்பட்டு அந்த இரிட்டேஷனை நம்மளுக்கு கண்ட்ரோல் பண்ணி கொடுக்குங்க. இப்போ அதனால தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஒரு லெமன் டீ எடுத்துக்கிட்டிங்கன்னா, லெமன் டீயில் ஹனி போட்டு குடிக்கும்போது அந்த பெயின், அந்த இரிட்டேஷன் நம்மளுக்கு நல்லாவே குறையும். ஏன் லெமன் டீ குடிக்க சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, லெமன் டீயில் விட்டமின் சி இருக்குது. அது தேவையில்லாத அந்த மைக்ரோ ஆர்கானிசம் ஃப்ளஷ் பண்ணும். அதனால தான் நம்ம அதை குடிங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறேன். ஓகேங்களா, அடுத்து வார்ம் வாட்டர், நிறைய தண்ணி குடிக்கணும். இந்த ட்ரை காஃபி இருக்குது, என்னால் தண்ணி குடிக்க முடியல அப்படின்னாலும் இல்லை, நல்லா தண்ணி குடிக்கணும். நல்ல இருமல் இருக்கும்போது நல்லா தண்ணி குடிச்சிங்கன்னா தான் த்ரோட் நம்மளுக்கு சீக்கிரமாக இரிட்டேட் ஆகாது, அந்த இருமலும் நம்மளுக்கு வராது. ஓமம் ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான ஒரு ரெமடின்னு சொல்லலாம் நம்மளுக்கு இந்த ட்ரை காஃப்க்கு. அதனால் சுடுதண்ணியில் நீங்கள் அதை கொஞ்சம் போட்டுட்டு கொதிக்க வச்சுட்டு அந்த தண்ணியை நீங்கள் அப்படியே குடிக்கலாங்க. அப்படி குடிக்கும்போது என்ன ஆகும்னா, நம்மளுக்கு அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத அப்பர் ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தில் இருக்கக்கூடிய நிறைய பொருளை என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது நல்லா ரிலாக்ஸ் பண்ணும். நம்மளோட அந்த டியூபையே ரிலாக்ஸ் பண்ணும். நம்மளுக்கு பெயினுமே நல்லா குறையும் ஓமம் தண்ணி குடிக்கும்போது. ஓகேங்களா, நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா, நல்லா ஸ்டீம் பண்ணுறது. ஸ்டீமிங்னா உங்களுக்கு தெரியும், ஆவி பிடிக்கிறது. நல்லா பெட்ஷீட்டை இது பண்ணிவிட்டு யூக்கலிப்டஸ் ஆயில் இருக்குது இல்லைங்களா, அதை நல்லா சுடுதண்ணியில் போட்டு நீங்கள் நல்லா காதுக்கு இந்த மூக்குக்கெலாம் நல்லா படுற மாதிரி கொஞ்சம் நல்லா நீங்கள் அந்த இது இன்ஹேல் பண்ணும்போது அந்த அடப்பில் நம்மளுக்கு கொஞ்சம் நல்லாவே இதாகும். அந்த இரிட்டேஷனும் நல்லாவே கொஞ்சம் கம்மி பண்ணும். நம்மளுக்கு கோல்டு மூக்கை ரொம்ப தண்ணி மாதிரி இதானாலுமே நல்லாவே அதை ரிலீஃப் பண்ணி கொடுக்கும். ஓகேங்களா, அடுத்து பார்த்திங்கன்னா ஜிஞ்சர் இருக்கு இல்லைங்களா, அதாவது இஞ்சி நெக்ஸ்ட் பட்டை. ஓகேங்களா, பட்டை தூள் இல்லை பட்டை எப்படி வேணால் நீங்கள் எடுத்துக்கோங்க. அடுத்து நம்மளுக்கு லவங்கம். இது மூணையும் நீங்கள் தண்ணியில் நல்லா கொதிக்க வச்சுட்டு அதை சாப்பிட்றது, இல்லை அது கலந்த ஃபுட்டை சாப்பிடும்போது அதுவுமே நம்மளுக்கு அந்த பிளட் சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணும், இன்ஃப்ளமேஷனை குறைக்கும். அப்போ நம்மளுக்கு அந்த பெயின் அப்படின்றதும் கிராஜுவலாக கம்மியாகும். ஓகேங்களா, நீங்கள் இதையும் ட்ரை பண்ணலாம். இல்லை எனக்கு எதுக்குமே கண்ட்ரோல் ஆகலை அப்படின்னா, ரொம்ப வறட்டு இருமலாக இருக்குது, நின்னோடனே இருமல் தாங்கவே முடியல அப்படின்னா, கண்டினியூஸாக இருமல் இருக்குது அப்படின்னா, போஸ்டியூரல்
ட்ரைனேஜ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மெத்தட் இருக்குங்க. அந்த மெத்தட் எப்படி பண்ணணும் அப்படிங்கிற இமேஜ் நான் இங்கே உங்களுக்கு இன்க்ளூட் பண்ணுறேன். அந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படி பண்ணும்போது நம்மளுக்கு என்ன ஆகும் அப்படிங்கிறீங்க, அந்த பொசிஷன்ஸில் நம்ம படுக்கும்போது நம்மளுக்கு அந்த வாட்டர், அந்த மியூக்கஸ் வந்து நம்மளுக்கு செக்ரேஷன் அப்படிங்கிறது வெளியே வந்துடும். நம்மளுக்கு அந்த இரிட்டேஷன் இருக்காது. ஓகேங்களா? இதையும் நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கலாம். இந்த மாதிரி மெத்தட்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணும்போது ஈஸியாக நம்ம கோல்டன் இது கம்மி பண்ண முடியும். நீங்கள் ஸ்மோக் பண்ணுறவங்களா இருக்கீங்கன்னா அதை வந்து கண்ட்ரோல் பண்ணிக்கோங்க. அதனாலேயும் உங்களுக்கு ட்ரை காஃப் அப்படிங்கிறது அதிகமாக இருக்கலாம். ஓகேங்களா? உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். பாய்.